தியாக போராட்டம். பிரசாந்த் ஆழத்தில் வாசலில் நின்றான். புதிய அத்தியாயம். பிரசாந்த் தாத்தாவின் இறுதிச் சடங்கின் வாசலில் நின்று கொண்டிருந்தான். எதிர்பாராத பரம்பரை சொத்தின் பாரத்தை அவன் தோள்களில் சுமந்தான். இந்த வினோதமான ஸ்தாபனம் உயிருள்ளவர்களின் எல்லைக்கு அப்பாற்பட்ட ரகசியங்களை வைத்திருந்தது அவருக்கு தெரியாது. நாட்கள் செல்லச் செல்ல பிரசாந்த் தனது வாடிக்கையாளர்களை பற்றிய தனித்தன்மைகளை கவனித்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தோற்றங்களின் கிசுகிசுக்கள், பிற உலக இருப்பின் மினுமினுப்புகள். ஆனால் கடையின் கொல்லைப்புறத்தில் அமைந்திருந்த பழங்கால கிணற்றில் தடுமாறி பார்த்தபோதுதான் உண்மை அவருக்கு முன் அவிழ்ந்தது. கிணற்றின் ஆழத்தில் ஒரு தீய ஆவி, ஆன்மாக்கள் மீது தீராத தாகம் கொண்ட ஒரு பேய் கடவுளான ஹோரி குடியிருந்தது. ஒரு பழங்கால உடன்படிக்கையின் கீழ் பிரசாந்த் ஒரு மோசமான பேரத்தில் சிக்கிக் கொண்டார். அப்பாவிகளின் ஆன்மாக்களை தியாகம் செய்தார் அல்லது மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். தனது அன்புக்குரியவர்களை காப்பாற்றுவது அல்லது பேய் அமைப்பை சமாதானப்படுத்துவது போன்ற இக்கட்டான சூழ்நிலையால் ஆட்கொள்ளப்பட்ட பிரசாந்த் தனது விருப்பங்களின் எடையை பற்றி கொண்டார். தியாகம் செய்த ஒவ்வொரு ஆன்மாவும் ஹோரியின் சக்தியை தூண்டி பிரசாந்தின் தலைவிதியின் பிடியை இறுக்கியது. கொந்தளிப்புகளுக்கு மத்தியில் பிரசாந்தின் பாலிய கால காதலியான ராதிகா மீதான காதல் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக மாறியது. ஆனால் ஹோரியின் கோரிக்கைகள் இடைவிடாமல் அதிகரித்ததால் பிரசாந்த் ஒரு சாத்தியமற்ற இறுதி எச்சரிக்கையை எதிர்கொண்டார். அவரது அன்பை காட்டிக் கொடுப்பது அல்லது பேயின் கோபத்திற்கு அடிபணிவது. கடந்து செல்லும் ஒவ்வொரு தருணத்திலும் பிரசாந்தின் உறுதியானது அவரது உறவினர்களுக்கு விசுவாசத்திற்கும் ஹோரியின் நிழலுக்கும் இடையில் கிழிந்தது. ஆனாலும் அவனது விரக்தியின் ஆழத்தில் அவனுக்குள் ஒரு எதிர்ப்பின் மின்னல் பற்ற வைத்தது. உறுதியுடன் ஆயுதம் ஏந்திய பிரசாந்த் ராதிகாவிடம் அவனை பிணைத்திருந்த அன்பினால் ஹோரியின் பிடியில் இருந்து விடுபட அபாயகரமான பயணத்தை தொடங்கினார். மரண மற்றும் மாயமான நட்பு நாடுகளுடன் அவர் பண்டைய ஒப்பந்தத்தை அவிழ்த்து தனது விதியை மீட்டெடுக்க முயன்றார். ஆனால் மீட்புக்கான பாதை ஆபத்தால் நிறைந்தது. ஒவ்வொரு திருப்பத்திலும் பிரசாந்தின் தைரியத்தையும் உறுதியையும் சோதித்தது. ஹோரியுடன் இறுதி போர் அடிவானத்தில் தோன்றியபோது பிரசாந்த் இறுதி பரீட்சையை எதிர்கொண்டார். விதியை மீறி தனது சொந்த பாதையை அமைத்து கொள்ள அல்லது இருளில் சரணடைவதற்கு. அத்தியாயம் 1. லெகசி ஆஃப் ஷேடோஸ். மங்கலான இறுதிச் சடங்கில் பிரசாந்த் தனது புதிய பொறுப்பின் எடையுடன் போராடினார். அவரது தாத்தாவின் மறைவு அவரை உரிமையாளரின் பாத்திரத்தில் தள்ளியது. ஆனால் அவருக்கு தெரியாது, அவர் ஒரு வணிகத்தை விட அதிகமாக மரபுரிமையாக இருந்தார். நகரத்தின் மீது அந்தி மயங்கிய போது ஒரு அமைதியான கிசுகிசு தாழ்வாரங்கள் வழியாக எதிரொலித்தது. பிரசாந்தின் முதுகெலும்பில் நடுக்கத்தை அனுப்பியது. ஆர்வத்தை தூண்டியது. அவர் கொல்லைப்புறத்திற்கு சென்றார். படர்ந்த கொடிகளால் மறைக்கப்பட்ட ஒரு பழங்கால கிணற்றால் வரையப்பட்டது. நடுக்கத்துடன் பிரசாந்த் கிணற்றை நெருங்கினார். அதன் கல் சுவர்கள் பல நூற்றாண்டுகளாக புறக்கணிக்கப்பட்டதால் தணிந்தன. அவன் அதன் ஆழத்தை உற்று பார்த்தபோது குளிர்ந்த காற்று காற்றில் வீசியது. அழகிய வாசனையையும் தன்னுடன் சுமந்தது. திடீரென்று ஒரு குரல் நிழலில் இருந்து எதிரொலித்தது. பண்டைய சக்தியுடன் எதிரொலித்தது. பிரசாந்த், அது நீங்கள் இரத்தம் மற்றும் எலும்புகளால் பிணைக்கப்பட்ட நிழல்களின் பாரம்பரியத்தை மரபுரிமையாக பெற்றுள்ளீர்கள் என்று அது சீறிப்பாய்ந்தது. பயத்தால் முடங்கி போயிருந்த பிரசாந்த் இருள் ஒரு நிறமாலை உருவமாக ஒன்றிணைவதை பார்த்தான். கிணற்றின் ஆழத்தில் சிறைப்பட்டிருந்த அசுர கடவுளான ஹோரி. ஒரு மோசமான சிரிப்புடன் ஹோரி இறுதிச் சடங்கின் கொடூரமான வாடிக்கையாளர்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை வெளிப்படுத்தினார். அவர்கள் இந்த உலகத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல, ஆனால் கிணற்றின் புனிதமற்ற சக்திக்கு ஈர்க்கப்பட்டவர்கள். பிரசாந்த் திகிலுடன் பின்வாங்கும்போது ஹோரி அவர்களின் புனிதமற்ற ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை வெளிப்படுத்தினார். அப்பாவிகளின் ஆன்மாக்களை தியாகம் செய்யுங்கள் அல்லது மரணத்தை விட மோசமான தலைவிதியை சந்திக்க வேண்டும்.
கடமைக்கும் விரக்திக்கும் இடையில் சிக்கிக்கொண்ட பிரசாந்தின் மனம் விடை தெரியாத கேள்விகளால் துடித்தது. ஒரு பேய் அமைப்பின் கோரிக்கைகளுடன் அவர் எவ்வாறு தனது ஒழுக்கத்தை சரிசெய்ய முடியும்? அவர் ஹோரியின் ஆணையை மீற துணிந்தால் அவருடைய அன்புக்குரியவர்களின் நிலை என்னவாகும்? கிணற்றின் மீது நிலவு அதன் அமானுஷ்ய பிரகாசத்தை வீசியதும் பிரசாந்திற்கு தெரியும், தன் வாழ்க்கை ஒருபோதும் மாறாது என்று. நிழல்களின் மரபு அவரை தேர்ந்தெடுத்தது. விருப்பத்தினாலோ அல்லது சூழ்நிலையினாலோ அவர் அதன் விதிக்கு கட்டுப்பட்டார். அத்தியாயம் 2. விரக்தியின் எதிரொலிகள். ஹோரியின் கோரிக்கைகளின் குளிர்ச்சியான வெளிப்பாட்டால் பேய் பிடிக்கப்பட்ட பிரசாந்த் விரக்தியின் வலையில் சிக்கிக்கொண்டார். தியாகத்தின் கோலம் இன்னும் நெருங்கி வருவதால் கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளும் அவனது மனசாட்சியின் மீது கனமாக இருந்தது. பதில்களை எதிர்பார்க்காத பிரசாந்த் குழப்பங்களுக்கு மத்தியில் தனது உறுதியான தோழியான ராதிகாவின் கரங்களில் ஆறுதல் தேடினான். ஆனால் அவளின் அசைக்க முடியாத காதலால் கூட அவனுக்குள் புரையோடிப்போன சந்தேகத்தை அடக்க முடியவில்லை. நாட்கள் வாரங்களாக நீடிக்க, பிரசாந்தின் ஒரு காலத்தில் பரபரப்பாக இருந்த இறுதிச் சடங்கு பீதியின் அறையாக மாறியது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட உயிரினங்களின் கிசுகிசுக்கள் சத்தமாக வளர்ந்தன. அவற்றின் இருப்பு அவரை பிணைத்த தீய உடன்படிக்கையின் நிலையான நினைவூட்டலாக இருந்தது. இரவின் மரணத்தில் பிரசாந்த் கிணற்றுக்கு இழுக்கப்படுவதைக் கண்டார். அதன் இருண்ட நீர் அவரது ஆன்மாவின் வேதனையை பிரதிபலிக்கிறது. நடுங்கும் கைகளால் ஒரு கல்லை அதன் ஆழத்தில் எறிந்தார். தன்னை சூழ்ந்திருந்த இருளின் திரையை தகர்த்தெறிந்தார். ஆனால் அமைதிக்கு பதிலாக கிணறு கேலி சிரிப்புடன் எதிரொலித்தது. ஆன்மாக்களுக்கான ஹோரியின் தீராத பசியின் கொடூரமான நினைவூட்டல். உன் தலைவிதியிலிருந்து உன்னால் தப்ப முடியாது பிரசாந்த் என்று பேயின் குரல் கேலி செய்து முதுகுத்தண்டில் நடுங்கியது. விரக்தியின் விளிம்பிற்கு உந்தப்பட்ட பிரசாந்த் ஒரு சாத்தியமற்ற தேர்வை எதிர்கொண்டார். அப்பாவிகளை பலியிட்டு அவனது ஆன்மாவை கெடுக்க வேண்டும் அல்லது ஹோரியை எதிர்த்து பழிவாங்கும் கடவுளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டும். அவரது வேதனையின் ஆழத்தில் அவருக்குள் ஒரு எதிர்ப்பின் மின்னல் பற்ற வைத்தது. புதிய உறுதியுடன் பிரசாந்த் விதியின் தளைகளிலிருந்து விடுபட்டு தனது விதியை மீட்பேன் என்று சபதம் செய்தார். தைரியம் மற்றும் ராதிகாவிடம் அவரை பிணைத்த அன்புடன் ஆயுதம் ஏந்திய பிரசாந்த் ஹோரியை எதிர்கொள்வதற்கும் தியாகத்தின் சுழற்சியை ஒருமுறை முடிவுக்கு கொண்டுவருவதற்கும் ஆபத்தான பயணத்தை தொடங்கினார். ஆனால் மீட்பிற்கான பாதை ஆபத்து நிறைந்ததாக இருக்கும். ஒவ்வொரு திருப்பத்திலும் அவனது உறுதியையும் தைரியத்தையும் சோதிக்கும் என்று அவனுக்கு தெரியாது. அத்தியாயம் 3. மந்திரித்த வன நாளாகமம். துரோகத்தின் நிழல். நம் ஹீரோக்கள் வஞ்சகம் மற்றும் துரோகத்தின் வலையில் சிக்கியிருப்பதை கண்டறிந்தனர். அது அவர்களின் சகவாழ்வை துண்டிக்கும் அச்சுறுத்தலை கொடுத்தது. மேஜிக், எலாரா, லோரியன், லைரியா, வுல்ஃப்ரிக் மற்றும் லிம் ஆகியோரின் சோதனைகளின் மீதான அவர்களின் வெற்றியிலிருந்து புதியவர்கள் மந்திரித்த காட்டின் இரகசியங்களை வெளிக்கொணரவும் பண்டைய தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றவும் தங்கள் தேடலை தொடர்ந்தனர். ஆனால் அவர்களை அறியாமலேயே அவநம்பிக்கை மற்றும் துரோகத்தின் நிழல்கள் அவர்களுக்குள் படர ஆரம்பித்தன. இது அனைத்தும் செலின் என்ற மர்மமான அந்நியருடன் ஒரு சந்தர்ப்ப சந்திப்பில் தொடங்கியது. அவர் அவர்களின் தேடலில் அவர்களுக்கு உதவக்கூடிய முக்கிய தகவல்களை வைத்திருப்பதாக கூறினார். மோர்கனாவின் இருண்ட சக்திகளுக்கு எதிராக எந்த நன்மையையும் பெற ஆர்வத்துடன் குழு செலினை வரவேற்றது. அவளுடைய புதிரான புன்னகையின் பின்னால் ஒளிந்திருக்கும் ஆபத்தை அறியாமல். அவர்கள் காட்டுக்குள் ஆழமாக பயணித்தபோது செலினின் இருப்பு சாகசக்காரர்களிடையே முரண்பாடுகளை விதைக்க தொடங்கியது. குழுவின் ஒவ்வொரு உறுப்பினரும் மற்றவர்களின் நோக்கங்களையும் விசுவாசத்தையும் கேள்விக்குள்ளாக்கியதால் சந்தேகம் மற்றும் சந்தேகத்தின் கிசுகிசுக்கள் காட்டுத்தீ போல பரவின. மோர்கனாவின் கூட்டாளிகள் பதுங்கியிருந்தபோது பதட்டங்கள் ஒரு கொதிநிலையை அடைந்தன. அங்கு குழுவின் ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை இறுதி சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது.
குற்றச்சாட்டுகள் பரந்தன, கூட்டணிகள் சிதைந்தன. முதன்முறையாக நமது ஹீரோக்கள் துன்பங்களை எதிர்கொண்டு உண்மையிலேயே ஒருவரையொருவர் நம்ப முடியுமா என்று கேள்வி எழுப்பினர். ஆனால் குழப்பம் மற்றும் குழப்பங்களுக்கு மத்தியில் நம்பிக்கையின் பிரகாசம் வெளிப்பட்டது. தைரியம் மற்றும் தியாகம் மூலம் எலாராவும் அவரது தோழர்களும் தங்கள் வேறுபாடுகளை வென்று மோர்கனா மற்றும் அவரது இருண்ட இராணுவத்தின் வளர்ந்து வரும் அச்சுறுத்தலுக்கு எதிராக மீண்டும் ஒன்றுபட முடிந்தது. உச்சக்கட்ட மோதலில் நம் ஹீரோக்கள் செலினை எதிர்கொண்டனர் மற்றும் அவரது ஏமாற்றத்தின் பின்னால் உள்ள அதிர்ச்சியூட்டும் உண்மையை வெளிப்படுத்தினர். துரோகம் மற்றும் எண்ணிக்கையை விட அதிகமாக செலின் தன்னை மோர்கனாவின் வேலையில் ஒரு உளவாளி என்று வெளிப்படுத்தினார். குழுவிற்குள் ஊடுருவி அவர்களின் தேடலை உள்ளே இருந்து நாசப்படுத்த அனுப்பப்பட்டார். செலினின் துரோகம் அம்பலமானது மற்றும் மோர்கனாவின் இருந்த திட்டங்கள் பலனளிக்கும் நிலைக்கு நெருங்கி வருவதால் பங்குகள் ஒருபோதும் அதிகமாக இருந்ததில்லை என்பதை நம் ஹீரோக்கள் உணர்ந்தனர். நோக்கம் மற்றும் உறுதியுடன் ஒன்றுபட்ட அவர்கள் தங்கள் கருத்து வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு முன்னால் இருக்கும் சவால்களை எதிர்கொள்வதாக சபதம் செய்தனர். மந்திரித்த வனத்தின் தலைவிதி சமநிலையில் தொங்கியது. மோர்கனாவின் கெட்ட திட்டங்களை முறியடித்து தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்ற நம் ஹீரோக்கள் முடியுமா, அல்லது துரோகத்தின் நிழலானது அவர்களின் அழிவை நிரூபிக்குமா? என்சேண்டட் ஃபாரஸ்ட் குரோனிக்கிள்ஸின் அடுத்த பரபரப்பான பாகத்தில் கண்டுபிடிக்கவும். அத்தியாயம் 4. மந்திரித்த வன நாளாகமம். பழங்காலத்தின் விழிப்புணர்வு. மந்திரித்த வனத்தின் உண்மையான சக்தியை திறக்கவும் மோர்கனாவின் இருந்த லட்சியங்களை முறியடிக்கவும் திறவுகோலாக இருந்த காடுகளின் பண்டைய பாதுகாவலர்களான பழங்கால மனிதர்களை எழுப்புவதற்கான தேடலை எங்கள் துணிச்சலான சாகசக்காரர்கள் மேற்கொண்டனர். துரோகத்தின் நிழல் இன்னும் பெரிதாக தோன்றிய நிலையில் எலாரா, லோரியன், லைரியா, வுல்ஃப்ரிக் மற்றும் கிளிம் ஆகியோர் தங்கள் புதிய பணியை புதுப்பிக்கப்பட்ட உறுதியுடனும் துன்பத்தின் மூலம் உருவான வலுவான பிணைப்புடனும் புறப்பட்டனர். முன்னோர்கள் விட்டுச் சென்ற துப்புகளால் வழிநடத்தப்பட்டு அவர்கள் காடுகளின் இதயத்தில் ஆழமாக மறைந்திருந்த நீண்ட காலமாக மறக்கப்பட்ட கோவிலுக்கு சென்றனர். அங்கு முதன்முதலில் பழங்காலத்தவர்கள் தங்கள் விழிப்புக்காக காத்திருந்தனர். பழங்காலத்தவர்களின் தயவை பெற முற்பட்டவர்களின் தைரியம், ஞானம் மற்றும் உறுதியை சோதிக்க வடிவமைக்கப்பட்ட சிக்கலான புதிர்கள் மற்றும் கொடிய பொறிகளின் ஒரு திறமை இந்த கோவில். அவர்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலிலும் நமது ஹீரோக்கள் கோயிலின் இரகசியங்களை திறப்பதற்கும் உள்ளே வசித்த பண்டைய பாதுகாவலரின் நம்பிக்கையை பெறுவதற்கும் நெருக்கமாக வளர்ந்தனர். ஆனால் பழங்காலத்தை எழுப்புவதற்கான பாதை அதன் தடைகள் இல்லாமல் இல்லை. மோர்கனாவின் இருந்த கூட்டாளிகள் ஒவ்வொரு திருப்பத்திலும் நம் ஹீரோக்களை வேட்டையாடுவதை தொடர்ந்தனர். அவர்கள் தங்கள் இலக்கை அடைவதை தடுக்கவும் பண்டையவர்களின் சக்தியை தங்களுக்கு கைப்பற்றவும் உறுதியுடன் இருந்தனர். அவர்களின் தேடுதலின் மத்தியில் எங்கள் சாகசக்காரர்கள் எதிர்பாராத கூட்டாளிகளையும் வலிமை மிக்க எதிரிகளையும் சந்தித்தனர். வழிகாட்டுதலையும் ஞானத்தையும் வழங்கிய புத்திசாலித்தனமான பழைய ஆவிகள் முதல் கொடூரமான மிருகங்கள் மற்றும் தந்திரமான சூனியக்காரர்கள் வரை தங்கள் திறமையை சோதித்து அவர்களின் முன்னேற்றத்தை தடுக்க முயன்றனர். ஒவ்வொரு சந்திப்பும் அவர்களின் உறுதியை வலுப்படுத்தவும் மந்திரித்த வனத்தின் வளமான வரலாறு மற்றும் மந்திர பாரம்பரியத்தை பற்றிய அவர்களின் புரிதலை ஆழப்படுத்தவும் உதவியது. அவர்கள் தேடலின் உச்சக்கட்டத்தை நெருங்கியபோது நம் ஹீரோக்கள் இன்னும் மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டனர். மோர்கனாவுடன் ஒரு இறுதி மோதலில் ஈடுபட்டார். அவர் பண்டையவர்களின் சக்தியை கோரவும் மந்திரித்த காட்டை தனது விருப்பத்திற்கு வளைக்கவும் முயன்றார். அவர்களின் வலிமை, திறமை மற்றும் தைரியத்தின் வரம்புகளை சோதித்த ஒரு விறுவிறுப்பான போரில் எங்கள் ஹீரோக்கள் மோர்கனா மற்றும் அவரது இருந்த கூட்டாளிகளுக்கு எதிராக துணிச்சலுடன் போராடினர். பழங்காலத்தின் சக்தி மற்றும் நட்பின் பிணைப்புகளை ஒன்றிணைத்து வெற்றியை வெளிப்படுத்தி மோர்கனாவின் கெட்டதை முறியடித்தனர். ஒருமுறை மற்றும் அனைவருக்கும் திட்டமிடுகிறது.
பழங்காலத்தவர்கள் விழித்தெழுந்து மந்திரித்த வனத்தின் உண்மையான சக்தியை மீட்டெடுத்ததன் மூலம் நம் ஹீரோக்கள் புதிய நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் தங்கள் பயணத்திற்கு திரும்பினர். அவர்கள் மந்திரித்த வனத்தின் மர்மங்களை தொடர்ந்து அவிழ்த்து அதன் சாம்பியன்களாக தங்கள் விதியை நிறைவேற்றும்போது முன்னால் உள்ள சவால்களை எதிர்கொள்ள தயாராக உள்ளனர். ஆனால் அவர்கள் கடினமாக வென்ற வெற்றியை கொண்டாடும் போது ஒரு புதிய அச்சுறுத்தல் நிழலில் கிளறத் தொடங்கியது. இன்னும் பெரிய சவால்கள் மற்றும் சாகசங்களை சூசகமாக வன குரோனிக்கல்ஸின் அடுத்த பரபரப்பான தவணையில். அத்தியாயம் 5. மந்திரித்த வன நாளாகமம். தீர்க்கதரிசனம் நிறைவேறியது. பண்டைய தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றவும் மந்திரித்த வனத்திற்கு நீடித்த அமைதியை கொண்டுவரவும் முயன்றபோது நம் ஹீரோக்கள் தங்கள் பயணத்தின் உச்சக்கட்டத்தை எதிர்கொண்டனர். பழங்காலத்தை எழுப்பி மோர்கனாவின் இருந்த லட்சியங்களை முறியடித்து எலாரா, லோரியன், லைரியா, வுல்ஃப்ரிக் மற்றும் கிம் ஆகியோர் புதிய வீரியத்துடனும் நோக்க உணர்வுடனும் தங்கள் தேடலை தொடர்ந்தனர். முன்னோர்களின் ஞானம் மற்றும் அவர்களை ஒன்றிணைத்த நட்பின் பிணைப்புகளால் வழிநடத்தப்பட்ட அவர்கள் மந்திரித்த வனத்தின் இறுதி இரகசியத்தை திறக்கவும் ஆரம்பத்திலிருந்தே அவர்களை வழிநடத்திய தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றவும் தங்கள் பயணத்தின் இறுதி கட்டத்தை தொடங்கினர். அவர்களின் பாதை அவர்களை புனித தோப்புக்கு அழைத்துச் சென்றது. இது இணையற்ற அழகு மற்றும் மந்திரத்தின் இடமாகும். அங்கு இயற்கையின் சக்திகள் ஒன்றிணைந்தன மற்றும் உலகங்களுக்கிடையேயான திரை மெல்லியதாக இருந்தது. இங்கே அவர்கள் தனிமங்களின் சடங்குகளை செய்வார்கள். இது தனிமங்களின் ஒருங்கிணைந்த சக்தியை பயன்படுத்தும் ஒரு புனிதமான சடங்கு மற்றும் மந்திரித்த வனத்தை ஒருமுறை மற்றும் அனைவருக்கும் அழிக்க அச்சுறுத்தும் இருந்த சக்திகளை முற்றுகையிடும். ஆனால் அவர்கள் சடங்கிற்கு தயாரான போது அவர்கள் ஒரு வலிமை மிக்க எதிரியை எதிர்கொண்டனர். மோர்கனா முன்னெப்போதையும் விட மிகவும் சக்தி வாய்ந்தவராகவும் உறுதியானவராகவும் திரும்பினார். மந்திரித்த வனத்தின் மந்திரத்தை தனக்காக கோரவும் சாம்ராஜ்யத்தின் மீது குழப்பத்தை கட்டவிழ்த்துவிடவும். அவர்களின் தைரியம், திறமை மற்றும் உறுதியை சோதித்த ஒரு உச்சக்கட்ட போரில் நம் ஹீரோக்கள் மோர்கனா மற்றும் அவரது இருந்த கூட்டாளிகளுக்கு எதிராக மந்திரித்த வனத்தின் தலைவிதிக்கான போராட்டத்தில் எதிர்கொண்டனர். பழங்காலத்தின் உதவியுடனும் புனித தோப்பின் மந்திரத்துடனும் அவர்கள் பெரும் முரண்பாடுகளுக்கு எதிராக துணிச்சலுடன் போராடினர். அவர்களின் புதிய சக்திகள் மற்றும் உடைக்க முடியாத நட்பின் பிணைப்புகளை பயன்படுத்தி போரின் அலையை தங்களுக்கு சாதகமாக மாற்றினர். பரபரப்பான முடிவு மோர்கனாவை மூடிவிட்டு மந்திரித்த வனத்தில் சமநிலையை மீட்டெடுக்க நெருப்பு, நீர், பூமி மற்றும் காற்று ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த சக்தியை செலுத்தி உறுப்புகளின் சடங்குகளை செய்வதில் நம் ஹீரோக்கள் வெற்றி பெற்றனர். சாம்ராஜ்யத்தை மூடியிருந்த கருமேகங்கள் கலைந்து சூரியனின் கதிர்கள் உடைந்ததால் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தின் உணர்வு நிலத்தில் இறங்கியது. பண்டைய தீர்க்கதரிசனத்தின் நிறைவேற்றத்தையும் மந்திரித்த வனத்திற்கான புதிய சகாப்தத்தின் விடியலையும் குறிக்கிறது. அவர்களின் தேடுதல் நிறைவடைந்து அவர்களின் விதி நிறைவேறியதுடன் எலாரா, லோரியன், லைரியா, வுல்ஃப்ரிக் மற்றும் கிம் ஆகியோர் தைரியம், தியாகம் மற்றும் நட்பின் பாரம்பரியத்தை விட்டுவிட்டு தலைமுறையாக நினைவுகூரக்கூடிய ஒரு மரபை விட்டுச் சென்றனர். மந்திரித்த வனத்தின் எல்லைகளை தாண்டி புதிய சாகசங்களுக்கும் சவால்களுக்கும் அவர்கள் முன்னோக்கி செல்லும்போது அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்களையும் அவர்கள் உருவாக்கிய பிணைப்புகளையும் நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் சக்தியின் மீதான நம்பிக்கையுடனும் எதிர்காலத்தில் எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். ஒற்றுமை மற்றும் நட்பு. மந்திரம், மர்மம் மற்றும் சாகசத்தின் கதையான மந்திரித்த காடு குரோனிக்கிள்ஸ் காவிய கதை முடிவடைகிறது. இது பல ஆண்டுகளாக வாசகர்கள் மற்றும் கனவு காண்பவர்களின் இதயங்களிலும் கற்பனைகளிலும் வாழும். அத்தியாயம் 6. மந்திரித்த வன நாளாகமம். ஹீரோக்களின் மரபு.
நமது துணிச்சலான ஹீரோக்கள் விட்டுச் சென்ற பாரம்பரியத்தையும், மந்திரித்த காடு மற்றும் அதன் குடிமக்கள் மீது அவர்களின் பயணத்தின் தாக்கத்தையும் நாங்கள் ஆராய்வோம். எலாரா, லோரியன், லைரியா, வுல்ஃப்ரிக் மற்றும் கிளிம் ஆகியோர் தங்கள் தேடலை முடித்து மந்திரித்த காட்டில் அமைதியை மீட்டெடுத்து ஆண்டுகள் கடந்துவிட்டன. அவர்களின் கண்காணிப்பின் கீழ் சாம்ராஜ்யம் செழித்தோங்கியது, மந்திரம் செழித்தோங்கியது மற்றும் அதன் பலதரப்பட்ட மக்களிடையே நல்லிணக்கம் நிலவுகிறது. ஹீரோக்கள் நீண்ட காலமாக மீண்டும் இணைவதற்காக மந்திரித்த காட்டிற்கு திரும்பும்போது, அவர்கள் ஒரு காலத்தில் பாதுகாக்க போராடிய உயிரினங்கள் மற்றும் உயிரினங்களால் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் வரவேற்கப்படுகிறார்கள். விஸ்பரிங் ஓட்ஸின் கம்பீரமான மர ஆவிகள் முதல் கிறிஸ்டல் கேவர்ன்களின் விளையாட்டுத்தனமான உருவங்கள் வரை, காட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அவர்களின் துணிச்சல் மற்றும் தன்னலமற்ற கதைகள் எதிரொலிக்கின்றன. ஆனால் அவர்கள் தங்கள் வெற்றிகளை கொண்டாடவும் அவர்களின் சாகசங்களை நினைவுகூரவும் கூடும்போது, உலகம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதையும், புதிய சவால்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள் எழக்கூடும் என்பதையும், ஹீரோக்கள் மீண்டும் சந்தர்ப்பத்திற்கு வர வேண்டும் என்பதையும் அவர்கள் நினைவுபடுத்துகிறார்கள். மந்திரித்த வனத்தின் மையத்தில் எலாரா மற்றும் அவரது தோழர்களின் கதைகளால் ஈர்க்கப்பட்டு, அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்ற ஆர்வமுள்ள ஒரு புதிய தலைமுறை சாகசக்காரர்கள் தோன்ற தொடங்குகிறார்கள். அவர்களில் இளம் மந்திரவாதிகள் ஆர்கேன் அகாடமியில் தங்கள் திறமைகளை மெருகேற்றுகிறார்கள். ஆர்வமுள்ள போர்வீரர்கள் பண்டைய போர் முறைகளில் பயிற்சி பெறுகிறார்கள். மேலும் ஆர்வமுள்ள ஆய்வாளர்கள் அறிவையும் சாகசத்தையும் தேடி அறியப்படாத பிரதேசங்களுக்குள் நுழைகிறார்கள். புதிய தலைமுறையினரின் ஆற்றலையும் வாக்குறுதியையும் உணர்ந்து, எலாரா, லோரியன், லைரியா, வுல்ஃப்ரிக் மற்றும் கிளிம் ஆகியோர் இளம் சாகசக்காரர்களுக்கு அவர்களின் ஞானம், அனுபவங்கள் மற்றும் அவர்களின் பயணத்தில் வழிகாட்டிய மதிப்புகளை பகிர்ந்து கொள்வதற்கும் வழிகாட்டுவதற்கும் தங்களை தாங்களே எடுத்துக்கொள்கிறார்கள். நம் ஹீரோக்கள் தங்கள் பயணத்தையும் அவர்கள் உருவாக்கிய பாரம்பரியத்தையும் பிரதிபலிக்கும் மந்திரித்த வனத்தின் மீது பார்க்கிறார்கள். அவர்களின் தேடலானது முழுமையானதாக இருந்தாலும், சாகச உணர்வும் அறிவு மற்றும் புரிதலுக்கான தேடலும் எப்போதும் நிலைத்து நிற்கும் என்பதை அவர்கள் அறிவார்கள். அவர்கள் விரும்பும் மாயாஜால உலகத்தை ஆராயவும், கண்டறியவும், பாதுகாக்கவும் வருங்கால சந்ததியினரை தூண்டுகிறது. புதிய நோக்கத்துடன், ஒற்றுமை, நட்பு மற்றும் விடாமுயற்சியின் வலிமையின் மீதான நம்பிக்கையுடன், அவர்கள் மாவீரர்களின் மரபு என்றும் வாழத் துணிந்தவர்களை ஊக்குவித்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் ஒருமுறை மந்திரித்த வனத்திலிருந்து விடைபெறுகிறார்கள். கனவு மற்றும் அவர்களின் சொந்த காவிய சாகசங்களை மேற்கொள்ள. உலகில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த துணிந்த ஹீரோக்களின் நம்பிக்கை, உறுதிப்பாடு மற்றும் நீடித்த மரபு ஆகியவற்றை நம் அனைவருக்கும் நினைவூட்டும் தைரியம், நட்பு மற்றும் மந்திரத்தின் கதையான மந்திரித்த வன குரோனிகல்ஸ் முடிவடைகிறது. அத்தியாயம் 7. மந்திரித்த காடு குரோனிகல்ஸ், தி ரிட்டர்ன் ஆஃப் டார்க்னஸ். ஒரு புதிய அச்சுறுத்தல் அடிவானத்தில் தத்தளிக்கிறது. இது கடினமாக சம்பாதித்த சாம்ராஜ்யத்தின் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் சிதைக்கும் அச்சுறுத்தலாக உள்ளது. ஹீரோக்களின் வெற்றிகரமான திரும்புதல் மற்றும் புதிய தலைமுறை சாகசக்காரர்களின் வழிகாட்டுதலிலிருந்து ஆண்டுகள் கடந்துவிட்டன. மந்திரித்த காடு அதன் குடிமக்களின் பாதுகாப்பின் கீழ் செழித்து வளர்கிறது. அவர்கள் தங்கள் வீட்டை இருளில் இருந்து காப்பாற்றிய ஹீரோக்களின் நினைவுகளை மதிக்கிறார்கள். இருப்பினும் இருளின் பிசுபிசுக்கள் மீண்டும் ஒருமுறை கிளறத் தொடங்குகின்றன. ஒருமுறை அமைதியான காடுகளில் ஊர்ந்து செல்லும் நிழல் போல பரவுகின்றன. விசித்திரமான நிகழ்வுகள் காட்டின் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கின்றன. மேலும் மந்திரித்த வனத்தின் ஆழத்தில் பதுங்கியிருக்கும் ஒரு தீய சக்தியின் வதந்திகள் அதன் குடிமக்களின் முதுகெலும்புகளை நடுங்கச் செய்கின்றன. எலாரா, லோரியன், லைரியா, வுல்ஃப்ரிக் மற்றும் கிளிம் காட்டின் மாயாஜால சமநிலையில் ஏற்பட்ட இடையூறுகளை உணர்ந்து, புதிய இருளின் மூலத்தை ஆராய மீண்டும் ஒன்றிணைகிறார்கள். அவர்களின் சாகசங்கள் முடிவுக்கு வந்துவிட்டன என்று அவர்கள் நம்பினாலும்,
மந்திரித்த வனத்தை பாதுகாப்பதற்கான அழைப்பு புறக்கணிக்க முடியாத ஒன்றாகும் என்பதை அவர்கள் அறிவார்கள். அவர்களின் பயணம் முன்னெப்போதையும் விட காட்டின் இதயத்தில் ஆழமாக அழைத்துச் செல்கிறது. அங்கு அவர்கள் பண்டைய தீமைகளையும் வலிமை மிக்க எதிரிகளையும் எதிர்கொள்கிறார்கள். ஒவ்வொரு அடியிலும் இருள் வலுவடைகிறது, அவர்களின் உறுதியை சோதித்து அவர்களின் எல்லைக்கு அவர்களை தள்ளுகிறது. அவர்கள் மர்மத்தை ஆழமாக ஆராயும்போது மந்திரித்த வனத்தின் பண்டைய மந்திரத்தை தனது சொந்த தீய நோக்கங்களுக்காக பயன்படுத்த முற்படும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதியால் திட்டமிடப்பட்ட ஒரு மோசமான சதியை அவர்கள் கண்டுபிடித்தனர். சாம்ராஜ்யத்தின் தலைவிதி சமநிலையில் தொங்குவதால் நம் ஹீரோக்கள் மீண்டும் சவாலுக்கு எழுந்து அவர்கள் விரும்பும் அனைத்தையும் சாப்பிட அச்சுறுத்தும் இருளை எதிர்கொள்ள வேண்டும். காலத்திற்கு எதிரான பந்தயத்தில் எலாராவும் அவளது கூட்டாளிகளும் தங்கள் பலத்தையும் கூட்டாளிகளையும் சேகரிக்க வேண்டும். புதிய கூட்டணிகளை உருவாக்கி இருண்ட மந்திரவாதியை தோற்கடிப்பதற்கும் மந்திரித்த காட்டில் மீண்டும் அமைதியை மீட்டெடுப்பதற்கும் திறவுகோல் வைத்திருக்கும் பழங்கால கலைப்பொருட்களை கண்டறிய வேண்டும். ஆனால் இறுதி போர் அடிவானத்தில் தத்தளித்து கொண்டிருக்கையில் வெற்றி என்பது தாங்கள் நினைத்ததை விட அதிக விலைக்கு வரக்கூடும் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். அவர்களை மூழ்கடிக்கும் இருளை எதிர்கொள்ளும் தைரியமும் வலிமையும் அவர்களுக்கு இருக்குமா? எண்ணற்ற சோதனைகளின் மூலம் அவர்களை வழிநடத்திய நட்பு மற்றும் ஒற்றுமையின் பிணைப்புகள் அவர்கள் எதிர்கொண்ட மிகப்பெரிய சவாலை சமாளிக்க போதுமானதாக இருக்குமா? அத்தியாயம் 8. மந்திரித்த வன நாளாகமம். இறுதி மோதல். நம் ஹீரோக்கள் இருண்ட சூனியக்காரனையும் அவனது தீய சதியையும் எதிர்கொள்ளும் போது அவர்கள் மிகவும் வலிமையான சவாலை எதிர்கொள்கிறார்கள். மந்திரித்த வனம் முழுவதும் இடைவிடாத பிழை போல இருள் பரவி வருவதால் எலாரா, லோரியன், லிரியா, வுல்ஃப்ரிக் மற்றும் கிளிம் ஆகியோர் தங்கள் கூட்டாளிகளை ஒன்று திரட்டி இறுதி மோதலுக்கு தயாராகிறார்கள். பங்குகள் ஒருபோதும் அதிகமாக இருந்ததில்லை, மேலும் மந்திரித்த வனத்தின் தலைவிதி சமநிலையில் தொங்குகிறது. பண்டைய தீர்க்கதரிசனங்களால் வழிநடத்தப்பட்டு புதிய அறிவு மற்றும் சக்தியுடன் ஆயுதம் ஏந்திய எங்கள் ஹீரோக்கள் இருண்ட மந்திரவாதியின் திட்டத்தின் இரகசியங்களை வெளிக்கொணரவும் அவரை ஒருமுறை தோற்கடிக்கும் வலிமையையும் தைரியத்தையும் சேகரிக்கவும் ஆபத்தான தேடலை மேற்கொள்கிறார்கள். அவர்களின் பயணம் அவர்களை டார்க்வுட்டின் இதயத்திற்கு இட்டுச் செல்கிறது. இது ஒரு தடை செய்யப்பட்ட சாம்ராஜ்யமாகும், அங்கு யதார்த்தத்திற்கும் கனவுக்கும் இடையிலான எல்லைகள் மங்கலாகின்றன மற்றும் இருண்ட மந்திரவாதியின் சக்தி உச்சத்தில் உள்ளது. இங்கே அவர்கள் துரோக நிலப்பரப்புகளுக்கு செல்ல வேண்டும், கொடிய பொறிகளை கடக்க வேண்டும், மேலும் காலத்திற்கு எதிரான அவநம்பிக்கையான பந்தயத்தில் மந்திரவாதியின் மிகவும் பயமுறுத்தும் கூட்டாளிகளை எதிர்கொள்ள வேண்டும். அவர்கள் தங்கள் இறுதி இலக்கை நெருங்கும்போது நம் ஹீரோக்கள் தங்கள் சொந்த உள் பேய்களையும் தனிப்பட்ட சோதனைகளையும் எதிர்கொள்கிறார்கள். எண்ணற்ற சவால்களின் மூலம் அவர்களை வழிநடத்திய அவர்களின் வலிமை, உறுதிப்பாடு மற்றும் நட்பின் பிணைப்புகளின் வரம்புகளை சோதிப்பார்கள். மந்திரித்த காடு குரோனிக்கிள்ஸ் காவிய முடிவில் புத்திசாலித்தனம், தைரியம் மற்றும் மந்திரம் ஆகியவற்றின் மூச்சடைக்கக்கூடிய போரில் இறுதி மோதல் வெளிப்படுகிறது. நம் ஹீரோக்கள் நோக்கம் மற்றும் உறுதியுடன் ஒன்றுபட்டுள்ளனர், ஒரு காவிய மோதலில் இருண்ட மந்திரவாதிக்கு எதிராக சண்டையிடுகிறார்கள். இது மந்திரித்த காடு மற்றும் அதன் குடிமக்களின் தலைவிதியை தீர்மானிக்கும். கடந்து செல்லும் ஒவ்வொரு கணத்திலும் சக்தியின் சமநிலை மாறுவதால் எலாராவும் அவளது கூட்டாளிகளும் இருண்ட மந்திரவாதியின் வலிமையான பாதுகாப்பை கடக்க மற்றும் தாமதமாகிவிடும் முன் அவரது திட்டங்களை முறியடிக்க தங்கள் வலிமை, திறமை மற்றும் தைரியம் அனைத்தையும் வரவழைக்க வேண்டும். திருப்பங்கள் மற்றும் எதிர்பாராத வெளிப்பாடுகள் நிறைந்த இதயத்தை நிறுத்தும் இறுதிக்கட்டத்தில் நம் ஹீரோக்கள் அவர்களின் விதியையும் இறுதி சவாலையும் எதிர்கொள்ளும் போது அவர்களின் நட்பு, தைரியம் மற்றும் தியாகம் ஆகியவற்றை சோதிக்கும் போது என்சாண்டட் ஃபாரஸ்ட் குரோனிகல்ஸ் அவர்களின் பரபரப்பான முடிவை அடைகிறது.
அவர்கள் வெற்றியடைந்து மந்திரித்த காட்டில் அமைதியை மீட்டெடுப்பார்களா, அல்லது இருள் மேலோங்கி சாம்ராஜ்யத்தை நித்திய குழப்பத்தில் மூழ்கடிக்குமா? அத்தியாயம் 9. மந்திரித்த வன நாளாகமம், ஒரு புதிய விடியல். உச்சக்கட்ட போரின் பின்விளைவுகள் மந்திரித்த வனத்தை என்றென்றும் மாற்றிவிடும். ஆனால் நம்பிக்கை மற்றும் புதிய தொடக்கத்திற்கான வாக்குறுதி இல்லாமல் இல்லை. இருந்த மந்திரவாதிக்கு எதிரான கடினமான வெற்றியை தொடர்ந்து எலாரா, லோரியன், லைரியா, வுல்ஃப்ரிக் மற்றும் கிளிம் ஆகியோர் டார்பொட்டின் நிழல்களிலிருந்து வெளிவருகிறார்கள். ஆனால் அவர்கள் அடிபட்டு, ஆனால் குனியாமல். அவர்களின் நட்பு பிணைப்பு முன்னெப்போதையும் விட வலுவானது. போரில் வெற்றி பெறலாம் என்றாலும் வழியில் செய்த இழப்புகள் மற்றும் தியாகங்களை நினைத்து வருந்துவதால் வெற்றிக்கான விலை அவர்களின் இதயத்தில் கனமாக இருக்கிறது. இருந்த மந்திரவாதியின் ஆட்சியால் ஏற்பட்ட பேரழிவில் இருந்து மந்திரித்த காடு குணமடையத் தொடங்கும் போது நம் ஹீரோக்கள் தாங்கள் விரும்பும் சாம்ராஜ்யத்தை மீண்டும் கட்டியெழுப்பவும் சமநிலையை மீட்டெடுக்கவும் தங்களை தாங்களே எடுத்துக்கொள்கிறார்கள். தங்கள் கூட்டாளிகளின் உதவியுடனும் பழங்காலத்தவர்களின் வழிகாட்டுதலுடனும் உடைந்ததை சரிசெய்வதற்கும் மந்திரித்த காடு மீண்டும் செழித்தோங்குவதை உறுதி செய்வதற்கும் அவர்கள் அயராது உழைக்கின்றனர். ஆனால் இருண்ட மந்திரவாதியின் கொடுங்கோன்மையால் விட்டுச் சென்ற வடுக்கள் ஆழமாக ஓடுகின்றன. மேலும் குணப்படுத்துவதற்கான பாதை நீண்டது மற்றும் கடினமானது. மீண்டும் கட்டியெழுப்புதல் மற்றும் மீட்பதற்கான சவால்களை அவர்கள் கடந்து செல்லும்போது நம் ஹீரோக்கள் கடினமான தேர்வுகள் மற்றும் தார்மீக சங்கடங்களை எதிர்கொள்கின்றனர். அது அவர்களின் மதிப்புகள், கொள்கைகள் மற்றும் அவர்கள் யார் என்பதன் சாராம்சத்தை சோதிக்கிறது. சோதனைகள் மற்றும் இன்னல்களுக்கு மத்தியில் மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கையின் தருணங்கள் பிரகாசிக்கின்றன. மந்திரித்த காடு மற்றும் அதன் குடிமக்களின் நெகிழ்ச்சி மற்றும் அடக்க முடியாத ஆவியை அவர்களுக்கு நினைவூட்டுகிறது. புல்வெளிகளில் விளையாடும் குழந்தைகளின் சிரிப்பு முதல் மரங்களின் உச்சிகளுக்கு திரும்பும் பறவைகளின் பாடல்கள் வரை புதுப்பித்தல் மற்றும் மறுபிறப்புக்கான அறிகுறிகள் ஏராளமாக உள்ளன. அவை அவர்களின் உறுதியையும் தூண்டுகின்றன. மந்திரித்த வன நாளிதழின் இதயத்தை தூண்டும் முடிவில் கடந்த காலத்தின் வடுக்கள் ஒருபோதும் முழுமையாக ஆறவில்லை என்றாலும் அவை செயல்படுத்திய வலிமை, தைரியம் மற்றும் ஒற்றுமையை நினைவூட்டுகின்றன என்பதை நம் ஹீரோக்கள் உணரும்போது ஒரு புதிய விடியல் சாம்ராஜ்யத்தில் உதயமாகிறது. அவர்கள் துன்பங்களை சமாளித்து எல்லா முரண்பாடுகளுக்கும் எதிராக வெற்றி பெறுவார்கள். அவர்கள் எதிர்காலத்தை நம்பிக்கையுடனும் பார்க்கும்போது அவர்களின் சாகசங்களின் மரபு மற்றும் அவர்கள் நிலைநிறுத்தப்பட்ட மதிப்புகள் வாழும் என்பதை அவர்கள் அறிவார்கள். வருங்கால சந்ததியினருக்கு மந்திரித்த வனத்தின் மந்திரம், அழகு மற்றும் அதிசயத்தை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கிறார்கள். எனவே மந்திரித்த காடு மற்றும் அதன் குடிமக்கள் மீது நன்றியுடனும் பெருமையுடனும் அன்புடனும் நிறைந்த இதயங்களுடன் எலாரா, லோரியன், லைரியா, வுல்ஃப்ரிக் மற்றும் கிளிம் ஆகியோர் தாங்கள் பாதுகாப்பதாக சத்தியம் செய்த மண்டலத்திலிருந்து விடைபெறுகிறார்கள். ஆனால் பரவாயில்லை, முன்னால் என்ன சவால்கள் இருக்கலாம், சாகச உணர்வு, நட்பு மற்றும் நம்பிக்கை எப்போதும் மேலோங்கும். அனைத்து வயதினரையும் கனவு காண்பவர்களையும் மயக்கும் மற்றும் ஊக்கமளிக்கும் தைரியம், நட்பு மற்றும் மாயாஜாலத்தின் காலத்தால் அழியாத கதையான அன்சாண்டட் ஃபாரஸ்ட் குரோனிக்கல்ஸ் முடிவடைகிறது. அத்தியாயம் 10. மந்திரித்த வன நாளாகமம், ஒரு சகாப்தத்தின் முடிவு. என்சேண்டட் ஃபாரஸ்ட் குரோனிக்கிள்ஸ் சீசன் 2 இன் கடுமையான 10வது எபிசோட் மற்றும் முடிவில் 2 பரபரப்பான பருவங்களில் சோதனைகள், இன்னல்கள் மற்றும் வெற்றிகளின் மூலம் எங்களுடன் பயணித்த அன்பான கதாபாத்திரங்களுக்கு நாங்கள் அன்பான விடை பெறுகிறோம். தங்கள் வீட்டை பாதுகாப்பதற்கும் எதிர்கால சந்ததியினருக்காக அதன் மாயாஜாலத்தை பாதுகாப்பதற்கும் சமாளிக்க முடியாத சவால்களை எதிர்கொண்டு சமாளித்து அதன் குடிமக்களின் நெகிழ்ச்சி, தைரியம் மற்றும் ஒற்றுமைக்கு ஒரு சான்றாக இந்த மந்திரித்த காடு நிற்கிறது.
கடந்த கால போர்களின் வடுக்கள் நீடிக்கலாம், ஆனால் அவை அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான தேடலில் அவர்களை ஒன்றிணைத்த வலிமை மற்றும் ஆவியின் நினைவூட்டலாக செயல்படுகின்றன. மந்திரித்த காட்டில் சூரியன் மறையும் போது மரங்களின் உச்சியில் தங்க நிறங்களை வார்த்து ஒரு சூடான ஆறுதல் பிரகாசத்தில் சாம்ராஜ்யத்தை குளிப்பாட்டும்போது நம் ஹீரோக்கள் தங்கள் வெற்றிகளை கொண்டாடவும் தங்கள் வீழ்ந்த தோழர்களை மதிக்கவும் நம்ப முடியாத பயணத்தை பற்றி சிந்திக்கவும் கடைசியாக கூடுகிறார்கள். அவர்களை இந்த தருணத்திற்கு கொண்டு வந்தது சாகசம், வீரம் மற்றும் நட்பின் கதைகள் காற்றில் எதிரொலிக்கின்றன, நினைவுகள் பகிரப்பட்டு போற்றப்படுகின்றன, அவை நேரத்தையும் இடத்தையும் தாண்டிய ஒரு பிணைப்பில் ஒன்றாக இணைக்கின்றன. இளம் மனிதனிலிருந்து பழமையான மர ஆவி வரை ஒவ்வொன்றும் மந்திரித்த காடு குரோனிகல்ஸின் நாடாவில் ஒரு பங்கை கொண்டுள்ளன, அதன் வளமான மற்றும் அடுக்கு வரலாற்றில் ஒரு அழியாத அடையாளத்தை விட்டுச் செல்கின்றன. மாலை நெருங்க நம் ஹீரோக்கள் எதிர்காலத்தை நம்பிக்கையுடனும் பார்க்கிறார்கள். அவர்கள் விட்டுச் செல்லும் மரபு வருங்கால தலைமுறைகளுக்கு ஊக்கமளிக்கும் என்பதை அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் மந்திரித்த வனத்திற்கு விடை பெறலாம், ஆனால் அவர்களின் ஆவி மற்றும் அவர்கள் நிலைநிறுத்திய மதிப்புகள் தொடர்ந்து வாழும். எதிர்கால சாகசக்காரர்கள் மற்றும் சாம்ராஜ்யத்தின் பாதுகாவலர்களுக்கு வழிகாட்டும் மற்றும் ஊக்கமளிக்கும். எனவே நாம் அறிந்த மற்றும் நேசிக்கும் கதாபாத்திரங்களுக்கு விடை பெறுகிறோம், ஆனால் அதற்கு அப்பாற்பட்ட மாயாஜால உலகில் காத்திருக்கும் புதிய சாகசங்கள், சவால்கள் மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கான கதவை திறந்து வைத்து அன்சாண்டட் ஃபாரஸ்ட் குரோனிகல்ஸ் இன் சீசன் 2 இன் முடிவுக்கு வருகிறோம். மந்திரித்த காடு எப்போதும் ஆச்சரியம், மர்மம் மற்றும் மயக்கும் இடமாக இருக்கும், அங்கு நட்பு, தைரியம் மற்றும் நம்பிக்கையின் சக்தி ஆகியவை தீமைகளின் இருண்டதை கூட வெல்லும். மந்திரித்த வன நாளிதழ்களின் இந்த அத்தியாயத்தை முடிக்கும் போது புதிய சாகசங்களை தொடங்கவும், கனவு காணவும், ஆராயவும், தாங்கள் விரும்பும் மாயாஜால உலகத்தை பாதுகாக்கவும், துணிந்த ஹீரோக்களின் பாரம்பரியத்தை தொடரவும் அடுத்த தவணைக்காக ஆவலுடன் காத்திருக்கிறோம். மந்திரித்த காடு வழியாக இந்த மறக்க முடியாத பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த முறை வரை உங்கள் கனவுகள் மந்திரம், அதிசயம் மற்றும் முடிவற்ற சாத்தியக்கூறுகளால் நிரப்பப்படட்டும்.